பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 54ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உனக்கு இறங்குவேன் என்று சொல்கிறார். நமக்கு இறங்குகிற தேவனாயிருக்கிறார். உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பர் சொல்லுகிறார் சொல்லி ஆண்டவர் நமக்கு இறங்குகிறவராய் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் யாராவது நமக்கு இறங்கி உதவி செய்ய மாட்டாங்களா? எதிர்பார்க்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. நமக்கு இறங்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு. அவர் நமக்கு இறங்கி உதவி செய்வார். நமக்கு இறங்கி அவர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிற தெய்வனாக இருக்கிறார். நமக்கு உண்டாயிருக்கிற எல்லா நெருக்கங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு இருக்கிற எல்லா நெருக்கங்கள், வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் அப்படின்னு உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு இறங்குவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்களுக்கு இறங்குவேன் என்று சொன்ன அவரை நோக்கி பாருங்க, இரக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறையா, உனக்கு இறங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க அப்பா. இரக்கத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து ஆண்டவர் இறங்கி உதவி செய்யணும், அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் ஐயா. உங்கள் கரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளை தூக்கி எடுக்கணும் கர்த்தர். அவ்விதமாக உடைய பிள்ளைகளை தூக்கி எடுத்து இது கண்மையில் நிறுத்தி ஆசீர்வதித்து மகிழ பண்ண ஜெபிக்கிறேன். அவங்களுடைய வல்லமை இறங்கட்டும். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை கண்டு அருமையான பிள்ளைகள் உம்மை துதித்து மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். சில அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசு நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்.